சென்னையில பிரைவேட் ஸ்கூல் நடத்துறவங்களோட பாடலாம் கஷ்டம் தான்ப்பா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு ஒரு விஷயம். அதாவது சென்னை மாநகராட்சி சூப்பரான ஒரு விஷயத்த பிளான் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. அது என்ன பிளான், சென்னை மாநகராட்சி என்ன ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம ஆனந்தன் சொல்ல போறாரு, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கல்ல, இது ஒன்றும் தனியார் பள்ளி இல்ல, சென்னை மாநகராட்சியுடைய தொடக்கப்பள்ளி. சென்னை பெரம்பூர் அருகில் இருக்கக்கூடிய GKM காலனி 12வது தெருவில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில தான் நம்ம இருக்கிறோம். என்ன மாதிரியான உட்கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க போலாம். பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் ஹோட்டலில் கட்டமைச்சிருக்கிறது போல் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து கட்டமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓப்பன் ஸ்டேஜ், பிளே கிரவுண்டு, குழந்தைகள் விளையாடுவதற்கு. நான் சொல்வதை விட இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ரமணி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம் வாங்க. நவீன வசதிகளோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஹேண்ட் வாஷ், ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஹேண்ட் வாஷ், பசங்க சாப்பிட்டு கை கழுவுறதுக்கு ஹேண்ட் வாஷ், எல்லாமே ஹைஜீனிக்காகவும் தனியார் பள்ளிகளுக்கு அதை விட ஒரு படி மேலாகவே எங்களுக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஃப்ளோர்லேயுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஆடிட்டோரியம், கலையரங்கம், எங்கள் ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு, விழாக்கள் நடத்துறதுக்காக ஆடிட்டோரியம் பெருசாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா வசதிகளுமே எங்கள் ஸ்கூலில் நிறைவாக இருக்குது. அதோட மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கான தனியான கழிவறை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ரில் கைப்பிடியோட அவங்களுக்கான தனியார கழிவறைகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4 பக்கமும் நல்ல காம்பவுண்ட் வசதி, வெளியாட்டில் உள்ள வராதபடி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவில் சுற்றுச்சுவரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலையுமே இந்த அளவுக்கு கட்டமைப்பை உருவாக்கினா உலக அளவில் நம்முடைய கல்வி தரணும், மாணவருடைய கல்வி திறனும் மேம்படுவதில் மாற்று கருத்தே இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ஆனந்தன்.